உடனடியாக முழங்கால் படியிடுவோமா? தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவர் ஆசரிக்கும்படியாக வந்திருக்க தேவச்சனமே, 2025 வருஷத்தின் இந்த 3ஆம் மாதத்தின் இந்த முதல் ஓய்வு நாளில் அடியே உங்களை காண செய்த கிருபைகளுக்காக எல்லார கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த நாளின் ஆறுதலில் தேவன் நாம் மகிமைப்படும்படியாகவும் இது ஆறுதலின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யபடியாக எல்லார கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, அப்பா எங்களை நேர் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு, இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் சொல்லி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்ன தேவன், அவரை அல்பாவும் உபேகாவுமான தெய்வமாய் இருக்கிறபடினால, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறபடினால நம்மளை நாமையே தாழ்த்தி நம்மளை நாமையே வெறுமையாக்கி இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் வாயத்தோம். ஒவ்வொரு பகுதியையும், பாடல் பகுதி, சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, ஆராதனை வேலை, தேவனுடைய வார்த்தைகள், எல்லாரும் வாயத்தரும். எல்லாரும் விசேஷத்துமாய் இந்த நாளின் திருவிருந்த ஆராதனையில் பங்கு கொள்வதான ஒவ்வொரு பிள்ளைகள் யாரும் அபாத்திரமாய் புசிக்காதபடிக்கு கொடுக்கிற எண்ணெயை பெற்றுக்கொள்கிற உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தபடியா திறந்து எல்லாரும் வாயை திறந்தப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து தேவனது ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை தோல்மை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் தேவன் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக விசேஷமாக இந்த நாள் திருவந்த ஆராதனையில் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம திறகு தானே ஜாய் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை தட்டி தேவ நாம மகிமைக்கென்று பாடுவோமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் நாமம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 3ஆம் மாதத்தின் முதல் ஓய்வுக்கான ஆராதனை பாடல், முதல் பாடல், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா
கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? ஆவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினி, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம். ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உற்சாகமாக தட்டுவோமா? மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உன்னை மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த ஆராதனைக்காக இரண்டாம் பாடலாக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஓஹோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உற்சாகமாக கைகளை தட்டுவோமா? உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா? ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். ஓஹோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் பகுதியில் கர்த்தர் நம்மளோடு ஈடுபட்ட கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ பிரதர். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே அருமையான பிரதர் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 115 சங்கீதம் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா?
தாவீதின் சங்கீதம் 115 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசி. மேலே 115 சங்கீதம் 743 பக்கத்தில் இருக்கு. தாவீதின் சங்கீதம் 115. சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சமாதானத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆமென். Thank you brother. அப்படி நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதாயமாக வாசிப்போம்மா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். கர்த்தர் சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபதமா ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திர செலுத்துவோமா? உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நல்ல சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி, இன்னும் சத்தமா, ஒரே டோனா இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறோம் கைகளை பிடிங்களேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முதலாவது உங்களையும் என்னையும் காண செய்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறுபெறும் பாக்கியம். ஆமென். இந்த மைக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று என் தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் என்றால் சத்தமா சொல்லுங்க. ஆமேன் என்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்ததான விளக்கத்தை, எப்படி தேவன் நம்மில் மகிமைப்படுவார் சொல்லுங்களேன். நம்மளுக்கு அதிசயங்கள் நடக்கிறதுனால, அற்புதங்கள் நடக்கிறதுனால, நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறதுனால என் தேவன் நம்மில் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா, முதலாவது அவருடைய தாசனாய், அவருடைய பிள்ளையாய் இருக்கணும். இரண்டாவதாய் இஸ்ரவேலராய் இருக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் மனம் திரும்பினவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா.
அப்போ அந்த நாளிலே உங்களுக்கு நான் 2 விதமான காரியத்தை கொடுத்திருந்தேன். அவருடைய தாசனாய் இஸ்ரவேலராய் இருந்தாலும் தேவன் நம்மில் மகிமைப்படணும்னா, கவனிங்க, தேவன் நம்மில் மகிமைப்படணும்னா 2 விதமான காரியம் நாம இந்த மாதத்துல செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. முதல் காரியம், அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது காரியம், அவருக்கு சித்தமானதை நம்ம செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. எடுத்து வாசிங்க. இந்த நாளுக்குண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 12 வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 12 வசனத்தை. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. போதுமா? அவருக்கு இந்த மாதத்துல என் தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிங்களேன். நீங்க எதுவுமே பெருசாலாம் செய்ய தேவையில்ல, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. செவிகளை சாய்க்கணும். ஆமென். ஒரு மகனா இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனா இருந்தாலும் சரி, ஒரு தாயா இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளை கூப்பிடும் போது கேட்கணும், செவி சாய்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அதே போலதான் என் தேவன் இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்தமாய், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறவர்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஹalleluya, ஹalleluya. என்ன கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், ஏன் அவரை மகிமைப்படுத்தணும், அப்போதான் அவர் நம்மள மகிமைப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கவனிங்க, ஆகையால் ஏன் அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கொல்லப்பட்டிருக்கிறோமா? கிரயத்திற்குன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இந்த பத்திரப்பதிவுலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேல்டின்னு எழுதுவாங்க. ஆமே, ஹalleluya. உங்களுக்கு ஒன்றும் விளங்கலன்னு நினைக்கிறேன். கிரய பத்திரம் சொல்லுவாங்க. அதில் நிறைய விதமான காரியம் இருக்குது. பவர் பத்திரம்னு ஒன்று இருக்குது, அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு இடத்தையோ ஒரு காரியத்தையோ கிரயம் பண்ணிட்டா அதை அந்த வாங்கினவன் தான் விற்கணுமே தவிர வித்தவன் எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரியே வரேன். என்னையும் தேவன் விலை கொடுத்து, பணம் கொடுத்து இல்லமா, கிளியரா புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய ஜீவனையே, ரத்தத்தையே, தன்னுடைய சரீரத்தையே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு அந்த சிலுவையின் மரத்தில் தொங்கி உங்களை விலை கிரயமாய் பெற்று இருக்கிறார். ஆமென், ஹalleluya. உங்களை எப்படி விட்டு கொடுக்க சொல்றீங்க? ஆமென், ஹalleluya. அவங்க பிள்ளை நீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பிள்ளையை அடிப்போம், கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவோம். எல்லாமே எதுக்காக? சத்தமா சொல்லுங்க, அவன் நல்லா இருக்கணும். எல்லாமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, வசனத்தின் நிமித்தமாய் தேவன் அடித்தா வாங்கிக்கோங்க, தேவன் பேசினார்னா கேட்டுக்கோங்க, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களை மாற்றும் போது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போதான் அவர் உங்களில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, ஹalleluya. இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க, பெருசெல்லாம் இல்லை. எப்போ தேவன் மகிமைப்படுவார்னா செவி கொடுக்கும் போது. சிம்பிளா செவி கொடுக்கணும். என்ன தலைப்பு இன்னைக்கு? செவி கொடுக்கணும். ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்துல தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். யார் செவி கொடுப்பார்கள் கேட்டீங்கன்னா, எடுத்து வாசி யோவான் 10 அதிகாரம் 27 வசனத்தை. யோவான் 10 அதிகாரம், ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10 அதிகாரம், கரெக்ட் தாமா, அப்படியே இருங்க, 27 வசனத்தை. என் ஆடுகள், இங்க யாரை மென்ஷன் பண்ற? ஆடுன்னு சொல்றது விசுவாசிகளாகிய நம்ம. இப்ப இந்த காரியத்தை பேசும்போது கொஞ்சம் அந்த ஆண்டு விழா பிரசங்கத்திலையும் போயிடுங்க. 2 விதமான சொல்லியிருந்தேன். ஒன்று, உங்களுடைய ஆத்துமாக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதான ஒரு மெய்ப்பர்.
இன்னொருத்தர் யாரு? பெரிய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதான மேய்ப்பர் நான். பெரிய மேய்ப்பர் யாரு? உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மந்தை. எது எது? எபிரோன் சபை அப்படின்றது ஒரு மந்தை. ஆமென். வசனத்தை நான் மூன்றாய் பிரிக்க ஆசைப்படுகிறேன். என் ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. முதல் காரியம் சத்தத்திற்கு. ஆடு என்ன பண்ணணும்? முதல்ல சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது காரியம் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவர் உங்களை அறிவார். மூன்றாவது காரியம் அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் அவருக்கு பின் செல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுன்னு சொல்றவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். தேவனுடைய ஆடா இருந்தா சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் தேவன் உங்களை அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை அறிந்தா நீங்க அவரை ஆசீர்வதிப்பார். அவரை மகிமைப்படுத்தி என்ன பண்ணணும்? நிறைய காரியம் இருக்கு. பைபிளில் சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்த உடனே எந்த ஒரு குருடனா இருந்தாலும் துதி பாடி தேவனுக்கு பின் சென்றார்கள் தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 38 வருஷமா படுத்துட்டு இருந்தவன் எடுத்தா போதும், ஆசீர்வாதம் வந்தா போதும், நடந்தா போதும்னு எடுத்துட்டு படுக்கை எடுத்துட்டு ஓடல, ஆண்டவருக்கு பின்னாடி போனாங்க. ஆமென். பத்திமேயு குருடனுக்கு பார்வை தெளிந்த உடனே என்ன பண்ணா? வீட்டுக்கு போல, ஆண்டவருக்கு பின் சென்றான். ஆமென். அற்புதம் அதிசயம் ஒரு குடும்பத்தில் நடக்கும்போது ஆண்டவரை மிகவும் துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்லணும். ஹல்லேலூயா. நாள் காலை வேளையில் வந்திருக்கிற தேவச்சனமே, தேவ ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உங்களை விலைக்கிரயமாய் பெற்றிருக்கிற தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்போது செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவீங்க. அவர் உங்களை அறிவார். மஞ்சு கூப்பிடுறாங்க, ஈசாக் பிரதர் கூப்பிடுறாங்க, சிபி பிரதர் கூப்பிடுறாங்க, அருமையான சிஸ்டர் கூப்பிடுறாங்க. ஆமென். நீங்க கூப்பிட்டாதான் அவர் அறிவார். ஹல்லேலூயா. எங்க வீட்டில் எங்க வைஃப் ஜெபிக்கிறாங்க. நான் ஏன் ஜெபிக்கணும்? உனக்கு பசினா நீ தான் சாப்பிடணும். சத்தமா சொல்லுங்க. எனக்கு பசினா நான் தான் சாப்பிடணும். எனக்கு ஜுரம்னா நான் தான் ஊசி போடணும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்பட்டா நீங்க தான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்பதான் அவர் அறிவார். ஆகாஷ் பிரதருக்கு இது தேவை, ராபர்ட் பிரதருக்கு இது தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ராபர்ட்காக ஜான்சி போய் ஜெபம் பண்ணாலும் கேட்பார். கேட்க மாட்டோம்ல, இல்லை கேட்பார். அந்த மகனும் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உண்டான காரியத்தை மூன்றா பிரித்து கொள்ளுங்க. ஏ பி சி. செவி கொடுக்கணும், அவர் அறிவார், அவருக்கு பின் செல்லணும். எப்படிமா பின் செல்லணும்? மகிமைப்படுத்தி பின் செல்லணும். முதல் காரியம் எப்படி அவருக்கு செவி கொடுக்கணும். 3 காரியம் ஒரே காரியத்தில் நான் புஸ்தகத்தில் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். எப்படி செவி கொடுக்கணும்னா அவருக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். முதலாவது வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. எப்படி செவி கொடுக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு கவனத்தை செலுத்தணும் முதலாவது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தை அப்படின்றது யாரிடத்துல இருந்து வேணாலும் வரலாம். ஆமென். அது நல்ல வார்த்தையாக பார்த்துக்கோங்க. ஆமென். கெட்ட வார்த்தைலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. அது நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தையா இருந்தா அதன் மேல கவனத்தை செலுத்துங்க. ஹல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது காரியம் வழிகளில தேவனை சொல்லுகிறதை வழியை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது செவி எப்படி கொடுக்கணும்? வழியை காத்து நடக்கிற பிள்ளைகள், நடக்கிற வழி. ஆமென். ஹல்லேலூயா. பாவிகளுடைய வழியில
நிற்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, 5:7. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். கடைசியாய் அவருடைய வசனத்தை விட்டு நம்ம நீங்காமல் இருக்கணும். ஒரு இடத்துல வலது இடது புறம் கூட சாயக்கூடாது அவர் வசனத்தை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி செவி கொடுக்கணும்? 3 விதமான காரியம் சொல்லிருக்கோம். முதலாவது, வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். ஆமென். யாருடைய வார்த்தைகள்? ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில. இரண்டாவது, வழிகளை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். மூன்றாவது, வசனத்தை விட்டு விலகாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இரண்டாவது சப்டைட்டில் அதுக்கு வரேன். அவர் எப்படி இந்த 3 விதமான காரியங்களை நீங்க செய்யும் போது அவர் எப்படி உங்களை அறிவார் என்று சொல்லி கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த 3 விதமான காரியங்களை நீங்கள் பின்பற்றி நடக்கும்போது, நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுத்து நம்ம வழிகளை காத்து எல்லா ஆராதனையும் பங்கு கொண்டு எப்போதும் தேவனை தேடி வசனத்தை வாசித்து அவர் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் நிச்சயமாய் உங்களை உலகம் பகைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பகைக்கிறவங்க, உலகம் உங்களை பகைக்கிறதுனாலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் உங்களை முதலாவது அறிவார். எப்படி? கடந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் பேசும்போது சொன்னேன், சோதனையில இருந்து தான் நம்மளை விடுதலை கொடுக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான். எப்படி பாக்கியவான்? ஆண்டவர் உன்னை பார்த்துருவார். ஹல்லேலூயா. இவன் சோதனையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான், அதன் மத்தியிலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுனால இவன் என் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. உங்களை அறிவாருமா. கடந்த வாரத்தில் பேசின பிரகாரம் தான் தானியேலை அறிந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அறிந்தார், யோபுவை அறிந்தார். ஆமென். இவங்களை எப்படி நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடினாங்களா? கஷ்டத்தின் மத்தியில தான் தேடினாங்க, பிரச்சனையின் மத்தியில தான் தேடினாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க 3 பேருமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யல, ஆனாலும் கஷ்டத்தை அனுபவித்து அவர்கள் சொன்ன காரியத்தை செய்யாதனால கஷ்டத்தை அனுபவித்தார்கள். உலகம் பகைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் விஷயத்துல பார்த்தீங்கன்னாலும் உலகத்துக்கு விரோதமாய் செய்தனால அவனுக்கு சிங்க கெபில போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்தீங்கனாலும் நிறுத்த வைத்த சிலையை வணங்காதனால எரியும் சூளையில போட்டாங்க. ஹல்லேலூயா. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் உங்களை அறியும் போது நீங்கள் உலகத்துல வெறுக்கிறவராக இருப்பீங்க, உலகம் உங்களை பகைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உங்களை தேவன் அறிவார். ஆமென். இரண்டாவதா இங்க பேசின காரியம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. எப்படி தேவன் அறிவார்னா, அங்க சோதனை சகித்தால் தேவன் அறிவார். இங்க இரண்டாவது காரியம் 1 பேதுரு 15ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் எத்தனை பேர் ஆண்டவர் பரிசுத்தர் சொல்றாங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் அவர் கேட்ட பரிசுத்தராய் பிள்ளைகளாய் மாறணுமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை பரிசுத்தமாய் இருக்கிறதோ தேவன் அறிவார். அல்லேலூயா. அது என் தாசன், அது என் பிள்ளை, அது என்னுடைய குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை விலைக்கிரயமாய் பெற்றிருக்கிறார். ஆமென். நீங்க பரிசுத்தமாய் இருந்தால் தேவன் அறிவார். மூன்றாவது காரியம் யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். எப்படி அறிகிறாரா? மூன்றாவது காரியமாய் மிகுந்த கனிகள்னாலே ஆவின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்க 9 விதமான கனிகளை நீங்க செலுத்தினீங்கனாலே தேவன் உங்களை அறிந்திருவார். அல்லேலூயா. முக்கியமா அதுல பார்த்தீங்கன்னா சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும்,
தயவு இருக்கணும், அப்புறம் இச்சை அடக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இது எல்லாமே கனிகளில் வரும். இது எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் செய்கிறாங்களோ தேவன் உங்களை அறிவார். அல்லேலூயா. 3 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன். எப்படி உங்களை அறிவார்? முதலாவது, சோதனையை சகித்தால் என் தேவன் அறிவார். இரண்டாவது, பரிசுத்தமாய் இருந்தால் தேவன் அறிவார். மூன்றாவது, கனிகளை வெளிப்படுத்தினால் உங்களிடத்தில் இருப்பார். மூன்றாவது சப்டைட்டிலுக்குள்ள வரேன். எப்படி அவருக்கு பின் செல்லணும், எப்படி அவரை பின் தொடரணும்னா மகிமை செலுத்தி அவரை பின் தொடரணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. எப்படி பின் செல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 115 வாசித்த சங்கீதத்துல 1 வசனத்தை, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் என்ன சொல்றாரு இங்க சங்கீதக்காரன் தாவீது? தன்னை தாழ்த்துறார். என்னால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என் சொந்தங்களால் அல்ல, கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும். அல்லேலூயா. அப்ப சிம்பிளா எழுதுறவங்க எழுதிக்கோங்க, நம்மளை நம்ம தாழ்த்தி வேண்டுதல் செலுத்தணும். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை பின் செல்லும் போது, ஆண்டவருக்கு பின் தொடர்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நம்மளை தாழ்த்தி தேவனை நோக்கி வேண்டுதல் செலுத்தி மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மை இருக்கணுமா நம்ம இடத்துல, தேவனிடத்துல, சமூகத்துல. நீங்க வெளியே எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, நான் அவன் பிள்ளை இவன் பிள்ளை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிடும் போது நம்மளை தாழ்த்துக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எப்படி மகிமைப்படுத்தி அவர் பின் செல்லணும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். எப்படி 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 ஆண்டவருக்கு நம்மளை மகிமைப்படுத்தணும்னா ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதிக்கிற பிள்ளைகளை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் சங்கீதம் 96 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. முதலாவது நம்மளை தாழ்த்தி வேண்டுதல் செலுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்னா, இரண்டாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து துதி செலுத்துகிற பிள்ளைகளாய் தேவனை மகிமைப்படுத்தணும். மூன்றாவது சங்கீதம் 96 8 வசனம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். எப்படி செலுத்தணும்னா காணிக்கைகளை கொண்டு அவர் சமூகத்துல பிரவேசிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, முதலாவது அவருடைய ஆடாய் இருக்கணும். ஏன் அவருடைய ஆடாய் இருக்கணும்னா, அவர் விலை கிரயமாய் தன் ஜீவனை கொடுத்து உங்களை கிரயத்துக்குள்ளப்பட்டதனால அவர் உங்களை மீட்டு, பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்து ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவருடைய ஜனமாய் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவருடைய ஆடாய் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் முதலாவது செவி கொடுக்கணும். எப்படி செவி கொடுக்கணும்? எப்படி செவி கொடுக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு கவனத்தை கொடுக்கணும். இரண்டாவது எப்படி செவி கொடுக்கணும்? வழிகளை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் செவி கொடுக்கணும். மூன்றாவது எப்படி செவி கொடுக்கணும்னா வசனத்தை விட்டு விலகாத பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாய் அப்பதான் என் தேவன் உங்களை அறிவார். எப்படி அறிவார்? சோதனை சகித்தால் என் தேவன் அறிவார், பரிசுத்தமாய் இருந்தால் என் தேவன் அறிவார். மூன்றாவது கனிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தா, செலுத்துறது இல்ல, கனிகளை வெளிப்படுத்தணும். அந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் போனால் அந்த சிஸ்டர் கிட்ட பேசினாலே எனக்கு ஒரு சமாதானம் வருது. ஐயோ அந்த சிஸ்டரா, அங்கே வரதை பார்த்தா இங்கே தெரிச்சு ஓடும் ஒரு சிலதெல்லாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பேர்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னா அங்கே வயிறில் நம்மளுக்கு ஐயோ இன்னைக்கு வருது, என்ன பண்ண போகிறோமோ. ஆமென். அப்படிலாம் இருக்காதீங்க. நம்ம போகிறோன்னா, நம்ம ஒரு இடத்துல கால் வைக்கணும்னா அங்கே பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகள். அன்பை வெளிப்படுத்துங்க, சமாதானத்தை காட்டுங்க, நற்குணத்தை காட்டுங்க, உங்க கிரியைகள்ல வேலை செய்யணுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க என் தேவனை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எதுவுமே எடுத்துட்டு போக போறதில்ல. ஆமென். எதை செத்துன்னு போவீங்களா நீங்க? இப்போ இங்க நிக்கிறேன், நான் எதை செத்துன்னு போவேனா? இப்போ போட்டுக்கிற ட்ரெஸ், நான் வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ் கூட எனக்கு போட மாட்டாங்க. புதுசாக ஒரு 300 ரூபாய் 400 ரூபாயில் வாங்கி போட்டு பொட்டியில் வச்சு அமைக்கி உள்ளே திரும்பி போட்டு வந்துடுவான். நானும் ஏன்ச்சா கூட ஏன்ச்சுக்கு உள்ளே படுன்னு போட்டு அமைக்கிடுவாங்க. ஆமென். சொல்றது புரிஞ்சிச்சா? இதில் நடுவில் தான் இவ்வளோ பிரச்சனை. அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன், அவராக வந்து பேசட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்தமாய் இருக்கணும். எப்படி அறிவார்? சோதனை சகித்தால் தேவன் அறிவார், பரிசுத்தமாய் இருந்தால் தேவன் அறிவார், கனிகளை வெளிப்படுத்தினால் தேவன் அறிவார். மூன்றாவது காரியமாய் எப்படி நம்ம தேவன் பின் செல்லணும், மகிமைப்படுத்தி பின் செல்லணும்னா, முதலாவது காரியம் நம்மளை நாமளே தாழ்த்தி வேண்டுதல் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஸ்தோத்திரங்களையும் துதிகளும் ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்தி பின் செல்கிற பிள்ளைகளாய் மாறணும். மூன்றாவது, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது என்னென்ன நடக்கும்? இந்த 3 காரியத்துக்கும் பலனை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த 3 விதமான காரியங்களை நம்ம பின்பற்றி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. அனுக்கிரக காலத்தினாலே, கிருபையின் காலத்திலே, தயவின் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. கவனிங்க, இங்க கவனிங்க. நீங்க அந்த 3 விதமான காரியத்துல தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, அனுக்கிரகத்தின் காலத்துல என் தேவன் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. புரிஞ்சுக்கோங்க, சொல்றாரு ரட்சணிய காலத்தின், கிருபையின் அனுக்கிரகத்தின் காலத்துல நீங்க அந்த 3 விதமான காரியத்துல எனக்கு செவி கொடுக்கும் போது நான் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பேன். அப்பதான் என்ன நடக்குமா? உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அவர் உங்களை அறிந்து தான் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையாம்மா? அறிகிறதுனால, இந்த 3 விதமான காரியங்களினால அறிகிறதுனால, நீங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால உதவி செய்யறாரா. எப்படி உதவி செய்கிறாரா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் தங்குவானா. ஹலோ, எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என் தேவன் என்னை தாசனாய் என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றினா தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்க அமைதியா இருப்பீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்மளுடைய நாமம் எப்படி இருக்கு, நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே ஆண்டவரை தூசணமா பேசுறோமே தவிர, ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளை நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து இதுவரை தேவன் நடத்தி வந்ததை பார்த்து யாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறது கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் தேவன் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் செய்யும் போது, அவருக்கு பின் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசி. எப்படி அமைதியாய் நம்மளை பயப்படாமல் தங்க பண்ணுவார்னா, உபாகமம் 8:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களிடத்துல வந்து சேரும். இங்கே எல்லாரும் பைபிள் எடுங்களேன். உபாகமம் 28:2 நான் இப்போ சொன்னேன். அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும் அப்படியே ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதுல என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அத்தனையும் உங்களிடத்துல வந்து சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு 16ஆவது வசனத்தாண்ட போயிடாதீங்க. அதுக்கு நான் பின்னாடி இன்னொரு வசனம் சொல்றேன், சரிங்களா? எத்தனாவது வசனம் வரையும் போனோம்? தேவனுக்கு செவி கொடுத்தீங்கன்னா 15 வசனத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுக்கலன்னா 16ஆவது வசனத்திலிருந்து 46ஆவது வசனம் வரை பிராக்கெட் போட்டுக்கோங்க. எத்தனாவது வசனத்திலிருந்து? பாஸ்டர், என்ன பாஸ்டர் இது ரொம்ப ஓவரா இருக்கு, ஆசீர்வாதம் மட்டும் 15,
சாபம் மட்டும் இத்தனையா? எத்தனைக்கு யாருக்கு இந்த காரியம் நடக்கும்? நான் எடுத்து வாசி. மீகா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் முடிக்கிறேன். மீகா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாருக்கு அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் கொடுத்திருக்கிறார் நான் சொல்லிடுறேன். மீகா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. செவிகொடாத புறஜாதிகள் இடத்திலே. யாருக்காமா இது? இவ்வளவு நேரம் பாஸ்டர் பேசுனதை கேட்காம புறஜாதிகளை போல இருக்கிறவர்களுக்கு தேவன் எப்படி மாறுறாரா? கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுகிறவரா இருக்கிறாரா? ஹலோ, எப்படியா? செவி கொடுக்காத பிள்ளைகளுக்கு தான் அந்த 16ஆம் வசனம். ஒரு சாம்பிள் பார்ப்போமா? 16ஆவது வசனம் மட்டும் வாசிக்கலாம். சும்மா ஒரு சாம்பிள் பார்ப்போம். உபாகமம் 28:16 சும்மா வாசிங்க. சூப்பரா சொல்லு. எத்தோனே நீ பட்டணத்திலயும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இது தேவையா உங்களுக்குன்னு கேக்குறேன். இது தேவையா? தேவையில்லை. வேணாம், இதுக்கு மேல படிக்காதீங்க. அதை சாபமான காரியம் நம்மளுக்கு தேவையில்லை. தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்து இந்த 15 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறுவோம். சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாய் மாறுங்க. தேவன் அறிகிற ஆடாய் மாறுங்க. அவருக்கு பின் செல்கிற ஆடாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை அவருடைய தாசனாய் மாற்றி உங்களிலே மகிமைப்படுகிற தேவனாய் இருப்பார். தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய அப்பா, இந்த 2025ஆம் வருஷத்தில் 3ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் விசேஷமாக இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்றைய தலையின் மேலும் சரீரத்திலும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் காணப்பட நீ கிருபை பாராட்டுகிறார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடு. சிறியோர் முதல் பெரியவரை உடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் முழுவதும் கரத்தினால வழி நடத்துவீரார். அதனால பிள்ளைகள் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் உடைய தாசனாய் அன்றைய உடைய இஸ்ரவேலராய் மாறும்போது அவர்கள் நிமித்தமாய் உண்மையில் நான் மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்கள் நிமித்தமாய் நீ மகிமைப்படுவீராக. விசேஷமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்க வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே சொந்த தொழில் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களும் ஒப்பு கொடு. சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் மிகுதியாய் காணப்பட நீ கிருபை பாராட்டுகிறார். விசேஷமாய் இந்த நாளிலே அருமையான இந்த சபையில கால் வைத்திருக்கிறதான அருமையான சிஸ்டருக்காகவும் செபிக்கிறோம். மகள் எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்று இருக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. அவர்களுடைய வேண்டுதல்களை, இருதயத்தின் காரியங்களை, எல்லா வியாகுலங்களை மாற்றி என் தெய்வீக சமாதானம் குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை தாங்க. இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதம் ஆண்டவரே மகளோடு கடந்து செல்ல நீங்க கிருபை தாங்க. வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீ கிருபை தாங்க. நீரே ஆசீர்வாதம் மீட்பரே சுமன ஜெப நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா கலந்த மனிதர் கூட இந்த மாதம் முழுவதும் எப்போதும் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தை கடந்து செல்லுங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. பரிசுத்த பந்தியில் முடிச்சாச்சு. ஐக்கிய விருந்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்து ஜெபித்திற்கு கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.